வணக்கம், வந்தனம், ஸ்ரீஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழக்கம் சுய சுய நிகழ்ச்சி. வித்தியாசமான சமையலை நம்ம சுய சுய நிகழ்ச்சியில் ஜெயா டிவி மூலிமா பார்த்துட்ருக்கோம். உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக அப்பள தேங்காய் பால் கூட்டு, அப்பளத்தையும் வச்சு பருப்பும் வச்சு ஒரு அப்பள தேங்காய் பால் கூட்டு செய்யப்படும். அந்த அப்பள தேங்காய் பால் கூட்டு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அப்பளம் 4 நம்பர், தக்காளி பழம் 2 கை, வெங்காயம் 2 கை, பாசிப்பருப்பு அரை அழாக்கு, கடலைப்பருப்பு 1/4 அழாக்கு, தேங்காய் பால் 1 கப்பு, பச்சை மிளகாய் 2 நம்பர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1 கை, எண்ணெய் அரை குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. அப்பளம் தேங்காய் பால் கூட்டு. எண்ணெய் ஊற்றுறோம், அப்பளத்தை பொரிச்சிடுறோம். அப்பளம் பொரிஞ்ச பிறகு அதுலேயே கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடுறோம். வெங்காயத்தை போட்டுக்கிறோம், தக்காளி பழத்தை போட்டுக்கிறோம், வதக்கிடுறோம். அந்த கடலைப்பருப்பையும் பாசிப்பருப்பையும் தண்ணியில் நல்லா அலசிட்டு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுடுறோம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பருப்பு வேக வச்சிடுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 1 கப்பு தேங்காய் பால் விட்டு நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்த பிறகு இறக்கிடுறோம். நல்லா சூடு சாத்தில் பசு நெய் விட்டு இந்த அப்பளம் தேங்காய் பால் கூட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அது கூட நல்ல ஒரு ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாயோ இல்லை மாவுடோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த அப்பளம் தேங்காய் பால் கூட்டை எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிடுறேன். இந்த எண்ணெயில் சூடான பிறகு அப்பளத்தை 4 அப்பளம் அதை கட் பண்ணிக்க, இந்த மாதிரி உடைச்சி கட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அப்பளம் கிடச்ச அப்பளம், அப்படி இல்லைன்னா அப்பளப்பூ, அதுவும் நல்லாயிருக்கும். அதை சீரகம் மிளகெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். அந்த அப்பளப்பூலையும் செய்யலாம், 2 விதமாக செய்யலாம். ஒன்று, நான் முதல்லையே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு தலைப்பு கொடுத்து அப்படியே செஞ்சிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கடைசியாக எண்ணெயில் பொரித்து எடுத்து இந்த அப்பளத்தை கடைசியில் கூட்டுகள் போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதுலேயும் நல்லாயிருக்கும். அது தனியாக எதுக்குன்னு எண்ணெய் பொரியும், அவன் எண்ணெய் ஊற்றி அதை பொரிக்கணும் இல்லையா, அதனால் இப்போ இதுவே இந்த எண்ணெயில் பொரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் சேவ் ஆகும், கடாயில் இருக்காது. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் நான் அப்பளத்தை போட்டுடுறேன். இந்த அப்பளம் பொரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லா அப்பளத்தையும் போட்டாச்சு. இந்த அப்பளத்துலேயே போடும்போது என்ன எண்ணெய் உங்களுக்கு கடாயில் இருக்காது, சரி அப்படியே குக் பண்ணும்போது உங்களுக்கு சேவ் ஆகிடும். அப்பளத்தை பிடிச்சிட்டேன். இப்போ இதில் தாளிப்பு கொடுத்துட்றேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 போட்டு வதக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 2 கை வெங்காயம், 2 கை தக்காளி பழம், இதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கலாம். நல்லா வதக்க விட்டுட்டு இந்த பருப்பு சொன்னேன் இல்லையா, பாசிப்பருப்பு, அதே மாதிரி கடலைப்பருப்பு, இதை தண்ணியில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கடலைப்பருப்பையும் தண்ணியில் வைக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா அரைச்சி தண்ணி என்ன பண்ண எடுத்துக்கிறேன். எடுத்து இதை போட்டு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கிண்டி கிண்டிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் என்ன பண்ணுறேன், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு இது தண்ணி ஊற்றிடுறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஊற்றிக்கிற பதத்தில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது மூடி போட்டுடலாம். இது 3 விசில் 5 நிமிஷம் சுமையில் வந்தால் அந்த பருப்பு நல்லா வெந்துடும். ரொம்ப தண்ணியாக வேணாம், ரொம்ப திக்காக வேணாம். இறக்கிற பிறகு தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடணும். இந்த கூட்டு ஒரு 2 விதமாக செய்யலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கலாம். இதே மாதிரி பருப்பு வேக வச்சுட்டு நல்லா திக்னஸ் வந்த பிறகு அந்த அரைச்சி வச்ச தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அப்பளத்தை போடலாம், இல்லை அப்பளப்பூவும் போடலாம். 2வது நம்ம செய்கிற மாதிரி தேங்காய் பால்லையும் செய்யலாம். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரக்குழம்பு, வத்த குழம்போடு சாதத்தில் போட்டு இந்த கூட்டு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதர்வே டவுன் கூட்டை போட்டு பிசைஞ்சிட்டு இந்த வத்த குழம்பு தொட்டு சாப்பிடும்போதும் இருக்கும். அது சுவை எப்படி இருக்கும்னா அந்த காரத்துக்கும் ஒரு பிளாண்ட்னஸுக்கும் ரொம்ப சூப்பராக. சாதாரண மெனு பிளான் பண்ணும்போது காரக்குழம்பு ஒரு கூட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும், காரக்குழம்பு பருப்பு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு பிளாண்டு ஒரு காரமாக இருந்தால் அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வத்த குழம்புன்னு சொல்லும்போது ஒரு 5 வத்தல், வெங்காய வத்தல், மணத்தக்காளி, சுண்டக்காய், அதே மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய் வத்தல், 5 வத்தல், கருப்பு புளி, அதை தண்ணியில் கரைச்சிடுறோம். நல்லெண்ணெய் விடுறோம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிக்கிறோம். 5 வத்தலையை வறுத்துடுறோம். சின்ன வெங்காயத்தை போட்டுறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரும்பொழுது அந்த புளி கரைச்சலோட அதை சேர்த்துருவோம், வெங்காயத்தில் சேர்த்துறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா வத்தக்குழம்பு பொடி, மிளகாய், தனியா, மிளகு, சீரகம் போட்டு கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு பொடி பண்ணி அந்த பொடியும் போட்டுறோம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த பேஸ்ட் மாதிரி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு மேலே நீக்கும். அப்போ அது திக்னஸ் வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இறக்கிடுறீங்க. ஆற விட்டு அந்த கூட்டு போட்டு பிசைஞ்சு வத்தக்குழம்பு தொட்டாலும் சாப்பிட்டாலும் சரி, இல்லை வத்தக்குழம்பு சாதத்தை போட்டு பிசைஞ்சு கூட்டு தொட்டு சாப்பிட்டாலும் சரி, கலக்கலாக இருக்கும். இந்த அப்பளம் தேங்காய் பால் கூட்டுக்கு இந்த பருப்பு வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையஸ்வி நிகழ்ச்சி. அப்பள தேங்காய் பால் கூட்டு. எண்ணெய் ஊற்றிட்டு அப்பளத்தை பொரித்தோம். கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயம், தக்காளி வதக்கணும். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிட்டோம். சூப்பராக வெந்துட்டுருக்கோம். கடைசியாக தேங்காய் பால், திக்காக எடுத்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி சாத்தை போட்டு பிசைஞ்சு ஒரு வத்த குழம்போடு தொட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். சாதாரணமாக ஆஃபீஸ் கட்டிட்டு போதும் இதை கட்டிட்டு போனால் ஒரு மனமாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க நீங்கள் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது கூட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து போச்சு. அதே மாதிரி பாசிப்பருப்பும் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த மாதிரி தான், இந்த திக்னஸ் தான் இருக்கணும். இப்போது இதில் என்ன பண்ணுறேன், தேங்காய் பால் ஒரு கப்பு வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் இதில் விட்டுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். வாசனைக்கு கொத்தமல்லி தலையை இதில் போட்டுறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அப்பளம் தேங்காய் பால் கூட்டு கலக்கெலாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க. இது பாருங்கள். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுறேன்.
இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சுவையான சூப்பரான எளிமையான அப்பளம் தேங்காய் பால் கூட்டு சுவை நிகழ்ச்சியில் ஜெயா டிவி மூலியமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்து நம்ம செய்ய போகிறது மீல் மேக்கர் மாம்பழ குருமா. மீல் மேக்கரும் இப்போ மாம்பழ சீசனு, மாம்பழத்தை வச்சு மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குருமா செய்ய போகிறோம். அந்த மீல் மேக்கர் மாம்பழ குருமா செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் மைதான் பார்ப்போம். மாம்பழம் 1 நம்பர், தக்காளி பழம் 2 கை, வெங்காயம் 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 கை, முழு தனியா 1 கை, வேர்க்கடலை 1 கை, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, மீல் மேக்கர் 1/2 பாக்கெட், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, மீல் மேக்கர் மாம்பழ குருமா. அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி, முழு தனியா, வேர்க்கடலை, சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டு ரவையும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிடுறோம். மீல் மேக்கரை போட்டு வதக்குறோம். இப்போ தண்ணி விட்டுறோம். இப்போது இந்த மாம்பழத்தையும் போட்டுடுறோம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடுறோம். கடைசியாக தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துடுறோம். திக்காக புளிப்பாக திதிப்பாக அந்த மீல் மேக்கரோட சாப்பிடும்போது சாத்தில் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இல்லை தோசை மேலே ஊற்றி சாப்பிட்டாலும் கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த மீல் மேக்கர் மாம்பழ குழம்பாவை செய்கிறது எப்படி பார்ப்போம். இப்போ என்ன சூடாயிடுச்சு, இதில் சோம்பு தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த சோம்பு கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு வெங்காயம் 2 கை வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா உதுத்துட்டு இதில் வந்து ஒரு 2 கை வெங்காயம், ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்கலாம். சாதாரணமாக இந்த குருமான்னு சொல்லும்போது அரைக்க வேண்டிய பொருள் ஜென்ரலாக ஒரு மட்டன் குருமா வைக்கிறோம், இல்லை ஒரு சிக்கன் குருமா வைக்கிறாலும் சரி, ஒரு ஃபிஷ் குருமா வச்சாலும் சரி, இல்லை காய்கறி குருமா வச்சாலும் சரி, அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு 5 பொருள் இதை வச்சு நல்லா அரைச்சிடணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதே மாதிரி தாளிப்புக்கு பட்டை லவங்கம் பிரிஞ்சில் போட்டாலும் சரி, இல்லை சோம்பு கருவேப்பிலை தாளித்தாலும் சரி. இது வெங்காயத்தை 3/4 பாகத்துக்கு கொஞ்சம் மேலே வதக்கணும். அதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டரை போட்டு தக்காளி பருப்பு போட்டு வதக்கிடணும். இப்போ காய்கறி வேணுன்னா காய்கறி போட்டுக்கலாம், கோழி வேணுன்னா கோழி போட்டுக்கலாம், மட்டன் வேணுன்னா அதாவது ஆட்டுக்கறி வேணுன்னா ஆட்டுக்கறி போட்டுக்கலாம், மீன் வேணுன்னா மீன் போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிடுறோம். 7 நிமிஷம். கோழி நல்லா வெந்து போகுது. அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு, அதே மாதிரி பச்சை மிளகாய் அதை போட்டு இறக்கிடுறோம். நல்லா கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் நல்லாயிருக்கும். அந்த சூடாக சாப்பிடும்போது தோசை மாதிரியோ இட்லி பண்ணி ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஊற்றிக்கிற பதத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த குருமாவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் 3/4 பாகம் வதக்கிடுச்சு. இதில் இந்த 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரவை போட்டுட்டோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கலர் வந்து மாறணும். நான் சொன்ன 3/4 பாகத்துக்கு கொஞ்சம் மேலே வதக்கணும். அப்போ தான் இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒரு தொக்கு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் அப்போ இந்த மாதிரி வதக்கினா தான் தொக்கு மாதிரி வரணும்னா வராது. இப்போ தக்காளி பழத்தை 2 கை தக்காளி பழம், 2 கைன்றது மேபி
ஒரு 3 தக்காளி பழத்தை புழிஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போது இதை தொக்கு மாதிரி எடுத்து வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் மசாலா போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் தனியாக தக்காளி பழம் தனியாக தெரியும். அதனால் இதை போடாமல் நல்லா தொக்கு மாதிரி வந்த பிறகு மசாலா சேர்க்கணும். இப்போது இந்த தொக்கு மாதிரி வந்துட்டுருக்கு, நல்லா தனித்தனியாக இருக்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம சமைக்கும்போது வெங்காயம் தக்காளி பழம் நல்லா ஒன்று சேர்ந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் குக்கிங் ஈஸியாகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். சரியாக வதங்கல் அப்படின்னா தனித்தனியாக வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. சரி, நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் பாருங்கள் தூக்கு மாதிரி வந்துச்சா. இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், அதே மாதிரி மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இதில் மீல் மேக்கர் போட்டுறேன். போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். அதே மாதிரி மாம்பழத்தையும் போட்டுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன், கிள்ளி போட்டு இதையே போட்டு நல்லா வதக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போடலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை போட்டு முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு போட்டோம். தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டோம். மீல் மேக்கரை போட்டோம். மாம்பழத்தை போட்டு உப்பு போட்டோம். இப்போ இந்த மீல் மேக்கர் இதில் ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். மீன் டைம் நம்ம என்ன பண்ணோம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பு, வேர்க்கடலை, முழு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா வெந்த பிறகு அதை ஊற்றிடணும். இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு இறக்கிடணும். அட்டகாசமான மீல் மேக்கர் மாம்பழ குழம்பு. இது கொதித்த பிறகு கலக்கலாக இருக்கும். இது வெந்து வரவங்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜேஆர்டி வழங்கும் சுவையசுவை நிகழ்ச்சி. மீல் மேக்கர் மாம்பழ குருமா. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு மீல் மேக்கரையும் போட்டு மாம்பழத்தை போட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். அருமையாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, முழு தனியா, வேர்க்கடலை, பச்சை மிளகாவை அதை போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கலர் மாறுது பாருங்கள், ஒரு நீலகிரி குருமா ஸ்டைலில் வந்தது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், தேங்காய் பால் ஊற்றிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்டகாசமான ஒரு குருமா. சாதத்தில் ஊட்டி சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போதும் சரி, இட்லியோட தோசையோட சாப்பிடும்போதும் ஒரு கலக்கலான ஒரு மீல் மேக்கர் மாம்பழ குருமா. ஒரே ஒரு கொதி கொஞ்சம் திக்காகிடுச்சு அப்படின்னா இறக்கிடலாம். இந்த குருமா நான் சொன்னேன் ஊற்றிக்கிற பதத்தில் இருக்கணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, பச்சை வாசனை இருக்கக்கூடாது. இந்த ஒரு கொதி வரல அப்படின்னா அந்த கொத்தமல்லி வாசனை வரும், தனியா வாசனை வரும். வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலை யூஸ் பண்ணுறோம். கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேல் க்ரீன் கலரில் இருக்கணும்.
நான் சொன்னேன் தோசை மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு, இட்லியை ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரி, பூரி சப்பாத்தியோட ஊற்றி சாப்பிட்றதுக்கும், சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அந்த மாம்பழத்தோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரே ஒரு கிண்டு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த திக்னஸ் இருக்கணும். இது ஒதுக்கிற பதம். படைச்சு பண்ணிச்சிட்றேன். சூப்பரான மீல் மேக்கர் மாம்பழ குருமா சுவையை சுவை நிகழ்ச்சியில் ஜெயா டிவி மூலிமா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்பள தேங்காய் பால் கூட்டு மீல் மேக்கர் மாம்பழ குருமா, இது ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த ஒரு சமயம் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.